So hello friends, welcome back to our channel. So பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட இந்த வீடியோ கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 முடிய போகுது. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் 2023 முடிய போகுது. அதாவது 2023 ஒரு 2 ஹவர்ஸில் முடிய போகுது. ஸோ நம்ம திருப்பி அடுத்த வருஷம் தான் பார்ப்போம். அதாவது 2024 நம்ம பார்ப்போம். இனிமேல் நம்ம 2023 பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட கடைசி வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2023 வீடியோ நிறைய வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, உங்களுக்கு 2023 எப்படி போச்சு, எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க, இதுக்கு மேலே கடக்க வேண்டிய விஷயம், அதாவது 2024 நிறைய பேர் கோல் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தவிர்த்துக்கலாம். அதாவது சில பேர் பாசிட்டிவான விஷயம்லாம் ஒரு கோலை அச்சீவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம 2024 ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். ஒரு டைமிங் ஷூட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது தெளிவாக சொல்லணும்னா ரெசல்யூஷன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ சில பேருக்கு அந்த ரெசல்யூஷன் தாட்லாம் இருக்காது, அது ஓரமாக ஒதுக்கிட்டு ஸோ உங்கள் இஷ்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதாவது உங்களோட சில பேர் இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 2023 ஸோ வீடியோஸ் வந்து நம்ம சரியாக போடுறது இல்லை. ஸோ என்னன்னு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமிங் கிடைக்கல. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஒழுங்கான ப்ளேஸ் கிடையாது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டைமிங் கிடைக்காது. கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. கண்டென்ட் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு சரி வழங்க முடியாது. அந்த மாதிரி விஷயம் நம்ம சந்தித்தோம். உங்களுக்கு நீங்கள் சந்தித்த விஷயம் என்னென்ன, அதாவது சில பேர் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் கோல்ஸில், அதாவது 2024 வந்து சில கோல்ஸ் இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. 2023 நீங்கள் அச்சீவ் ஆகாத கோல்ஸ் எல்லாம் நீங்கள் 2024 அச்சீவ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பர்சனாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 2024 வரப்போகுது. 2023 எப்படி போச்சுன்னு தெரில பார்த்தீங்களா. ஸோ வருஷம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அது மாதிரி தான் நம்மளோட வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கணும். 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அந்த வருஷம் வந்து ஸோ நம்ம வீடியோ போடாமல் விட்டதுனால நம்ம சேனல் டவுன் ஆகி போச்சு. இப்போ நம்ம 2024 நம்ம வீடியோ வந்து ஒரு அற்புதமான ஒரு பூஸ்டப் வீடியோ, அதாவது நம்ம சேனல் வந்து சும்மா நல்லா க்ரோ ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சரியாக 2023 வீடியோ சரியாக போடுறதே இல்லை. ஸோ ஏப்ரல், அதாவது அதாவது 2023 ஜனவரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ வழங்கலை, அதாவது பப்ளிஷ் பண்ணல. 24 அன்னைக்கு கரெக்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது மெமரி கார்டு விசஸ் பென்ட்ரைவ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ அப்படியே போட்டது. பிப்ரவரி வீடியோ போட கிடையாது. திரும்பி மார்ச் வந்து ஏப்ரல், மார்ச்சில் ஒரு வீடியோ, அப்புறம் ஏப்ரலில் ஒரு வீடியோ, அந்த மாதிரி மந்த்லி ஒரு வீடியோ போட்டனால சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோ போய் சரியாக ரீச் ஆகல. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது நம்ம ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம வீடியோ சரியாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா வீடியோஸ் சரியாக வழங்க முடியல. நம்மளால வீடியோஸ் இருந்தாலும் பப்ளிஷ் பண்ண டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ இனிமேட்டு என்னன்னா நம்ம 2024 வீடியோஸ் நல்ல வீடியோஸாக வழங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களோட சப்போர்ட் ஒன்றும் தேவையில்லை. நம்மளோட வீடியோஸ் வந்தால் அவங்க பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட லைக் கொடுங்க. அப்படி பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வேலை அதுதான். இது என்ன, நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லல, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் கோல் செட் பண்ணிருப்பீங்க 2024 நம்மளுக்கு இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு. ஸோ அப்படி இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். 2023 நம்ம ரெக்கார்ட் பண்ணுற கடைசி வீடியோ இது தான். ஸோ லைவ் வந்து நம்ம போடுறேன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு லைவ் போடுறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லைவ் கிடையாது, கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு மேபி இருந்தால் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி லைவ் இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி புதுசாக பேசிக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். அது நியூ வருஷன் இல்லையா, ஸோ நம்ம புதுசாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா உங்களோட, அதாவது நியூ செலிப்ரேஷன். சில பேர் எங்கெங்கே போய் செலிப்ரேட் பண்ணுவீங்க, சில பேர் வில்லேஜ்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் சிட்டிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. சிட்டி பாய்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட போய் மாலோ இல்லை பார்ட்டியோ வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம லைவ் பண்ண வேண்டியதை லைவ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோலேயே நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 நீங்கள் சந்தித்த விஷயம் என்னென்ன, அதாவது உங்களை மனசு காயப்படுத்தின விஷயமும் உங்களுக்கு சந்தோஷம் தந்த விஷயம் என்னென்ன, அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம மூக்ஸ் வந்துருக்கு, அது ரெஸ்ட்டு வந்துடுச்சு, அதையும் கண்டுக்காதீங்க. அப்புறம் ஸோ 2024 நம்ம சேனலில் க்ரோ பண்ண வைக்க வேண்டியது நம்ம அதாவது என் கையில் இருக்குது. ஸோ அதுக்கான சப்போர்ட்டு உங்கள் கையில் நீங்கள் தாங்க. ஸோ வேறு என்ன, ஸோ சொல்லிட்டிங்கன்னா ஒரு 2 hours 2024 பிறக்க போகுது. நானே நினச்சேன் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்குது. ஏன்னா 2020 இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே புது வருஷம் பிறந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வருஷமும் வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வளர்ந்துக்க வேண்டியதுதான். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வருஷம் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, ஸோ வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நடந்த விஷயம், அதாவது நீங்கள் ஸோ சில பேர் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், அதாவது இப்போ நம்ம காலேஜ் பற்றி பேசணுன்னா சில பேர் 2023 காலேஜ் ஜாயின் பண்ணிட்டுப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜில், ஸோ அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அந்த காலேஜ் நீங்கள் விருப்பப்படாத காலேஜ் இருந்திருக்கும். ஸோ ஒரு 2 மாதம், அதாவது இன்றைக்கி செப்டம்பர் நினைக்கிறேன் அட்மிஷன் நடந்தது, 2023 அட்மிஷன் 20 அக்டோபரில் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பர் டிசம்பர், ஸோ இந்த 2 மாதம் கேப்பில் அந்த காலேஜ் எப்படி இருந்தது, ஸோ அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்க, நம்ம பதில் கொடுக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸில் நம்ம படிச்சுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இந்த 2023 ஆண்டில் சில பேர் இந்த விஷயம் க்ளோஸ் பண்ணிடணும், இந்த விஷயம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு 2024 புதுசாக நியூ மைண்டரோடு தொடங்கணும்னு சில பேர் யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதாவது 2024 நம்ம இந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸ்டடீஸில், ஜாபில், உங்களோட கோல்ஸில், இதெல்லாம் சில பேர் லவ்லி கூட ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. உங்களோட லவ்வர் கூட 2023 நாசமாக போயிருந்துருக்கும். அதாவது நாசமாக போகணும் இந்த வீடியோ சொல்ல வேணும்னா ஒழுங்காக போயிருந்துக்காரு. 2024 ஒரு புதிய புத்துணர்ச்சியோட நாளாக தொடங்கலான்னு முடிவு பண்ணிட்டுருப்பீங்க உங்களோட லவ்வில் இருந்தாலும். ஸோ உங்களோட லவ் சக்ஸஸ் ஆக என்னோடய விஷஸ், உங்களுக்கு கண்டிப்பாக லவ் செட் ஆகும். இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஸோ 2023 முடிய போகுது இல்லையா, ஸோ அதனால் உங்களோட ஃபீலிங்கை நான் புரிஞ்சுக்கிட்டு வீடியோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் பேசிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இனிமேட்டு நம்மளோட சேனலில் vlog வீடியோ போடலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஐடியா கொடுக்கலாம், அப்படி என்னென்ன vlogs போடலாம், vlogs நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். vlog சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தாலும் வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது செப்டம்பர் 2020 அன்றைக்கி நம்ம சேனல் ஆரம்பித்தோம், நம்ம டே டு டெக்னாலஜி சேனலில். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சேனல் இப்போ டே டு டெக்னாலஜி பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 அன்றைக்கி இந்த சேனல் ஆரம்பித்தோம், அதாவது 2020 அன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சது, அதாவது 21, 2023 3 வருஷம் முடிஞ்சது. ஸோ 3 வருஷம் முடிஞ்சு நம்ம சேனலில் வெறும் 319 சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது, அங்கே வீடியோஸும் நம்ம வீடியோ, அதாவது நம்ம வீடியோவில் நம்ம சேனல் வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. சரியான டைம் இல்லை, வீடியோ மெயின்டெனன்ஸ் கிடையாது, கண்டென்ட்ஸ் பெஸ்ட் கண்டென்ட்டுக்கு ஒரு சில கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால கண்டென்ட் இருந்தாலும் நம்ம சேனலில் டைமிங்கை பொறுத்து வீடியோ போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சந்தித்தேன் 2023. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் 2023 நம்ம ஃபர்ஸ்ட்டு, அதாவது இப்போ நியூ இயர் அன்றைக்கி வீடியோ போடலான்ட்டு. பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல, அதாவது கடைசியாக
4th ஜூன் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மெமரி கார்டு விசஸ் பென் ட்ரைவ்னு. அந்த வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு 334 வியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தெரில. ஸோ நான் போன வீக்கில் பார்த்து நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போச்சு. ஸோ அப்படியே டிசம்பர் வந்து, அதாவது அப்படியே மார்ச், மே, ஏப்ரல் அப்படியே வந்தது. ஸோ அப்பயும் கூட நம்ம சேனலில் வீடியோஸ் ஒழுங்காக வளங்க முடியல. அப்படி இப்படி வந்தது. அப்படி வீடியோஸ் நம்ம சேனல் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் எங்கேயோ போயிருப்பேன், நானும் எங்கேயோ போயிருப்பேன். ஸோ இதெல்லாம் பழக வேண்டிய விஷயம் இல்லை தான். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வீடியோ 2023 பற்றி பேசுகிறேன்ட்டு உட்காந்து பழமி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு 2023 நீங்கள் கேட்ட விஷயம் எது, அதாவது போய் அந்த விஷயம் சந்திச்சக்கூடாதுன்னு இருந்து, அதாவது சில பேர் யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க. அதையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம் சொல்ல மாட்டேன், நம்ம மேலும் பேசலாம். ஸோ சில பேர் யோசிச்சு வச்சுருப்பீங்க, நல்லா வீடியோ பேசிகிட்டு இருக்கான், எப்படா முடிப்பான்ட்டு. நான் பேசிகிட்டு இருப்பேங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் போங்க. நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எதுக்கு அதை சொன்னேன்னா, ஸோ அவங்க அந்த வீடியோ பார்க்காம போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களாங்க, பிரேக் வீடியோ, வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப் மணி கரெக்டாக ஒரு 10:15 நினைக்கிறேன். ஸோ 12 மணிக்கு ஆன வாட்டி நம்ம இந்த வீடியோ போனாசி வீடியோ எடுத்த வீடியோ ஆயிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பழசாயிரும். அதாவது 2023 குடுன்னு ஓடி போயிடும், 2024 வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது 3rd இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். அதாவது 2021 காலேஜ் ஆன் ஆகி 2024 அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். நல்ல கோல் இப்போ செட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல் செட் பண்ணி வச்சுட்டா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வெளியே போய் ஜாபோ இல்லை அடுத்த டிகிரியோ உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங் எஜுகேஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், எங்கேயோ ஓடிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் சூஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், நவம்பர் மாதம் எக்ஸாம் வந்தது. நான் நவம்பர் மாதம் எக்ஸாம் நாளைக்கு ஆரம்பித்தாங்க, டிசம்பரில் முடிஞ்சது, இப்போ ஜனவரி ஆரம்பிச்சிடுச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. 2021 காலேஜ் ஜாயின் பண்ணோம். 2021 ஜாயின் பண்ணோம். 2024 வர போகுது. பார்த்தீங்கன்னா வருஷம் எப்படியோ கொடுன்னு ஓடிடுச்சு. ஸோ இப்படியே இருந்தால் வருஷம் ஓட தான் செய்யும். ஸோ நாம் தான் மெயின்படுத்திக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நான் இருக்க விரும்பல. வேணால் நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் நியூ வீடியோவோட புதுசாக நம்ம வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய், see you. ஹாப்பி நியூ இயர் டு பி அ டே டு டெக்னாலஜி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஹாப்பி நியூ இயர் டு பி யுவர் ப்ரோஸ்பெக்ட் ஹாப்பினஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் 2024. Thank you and say goodbye to 2023 and we be thankful to 2023 and to be invite the 2024 of New Year. Thank you.